நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் என்ன செட்டிங்? ஒரு அருமையான செட்டிங். அது என்னென்னா பப்ளிக் லிங்க். அதாவது நீங்கள் ஒரு குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த குரூப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கும் போது நிறைய நண்பர்களை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் ஒவ்வொன்றா ஆட் பண்ணும்போது அதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கூட நீங்கள் சில சமயங்களில் ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஈஸியாக உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணுமா? அதுக்கு வழக்கம் போல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நீங்கள் கீழே கொடுத்துருங்க. தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத். நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் குரூப் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த குரூப் அக்கௌண்ட் மூலியமாக நிறைய பேரை நீங்கள் இணைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதிக நபர்களை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி சேர்க்கும் போது தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி அதை ஆட் பண்ணுறதுக்கு போதும்னு ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டான வழி என்னென்னா ஒரு பப்ளிக் லிங்க். அந்த லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. எந்தெந்த வழிகளில் நீங்கள் அந்த பப்ளிக் லிங்க்கை ஷேர் பண்ண முடியும், அது மூலயமா அவங்கள எப்படி உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஒரு செமையான இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் தங்களுடைய அக்கௌண்ட்டில் குரூப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குரூப் அக்கௌண்ட் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பப்ளிக் லிங்க்கை ஷேர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் அக்கௌண்ட்டோட அட்மின் இருக்கார் பார்த்தீங்களா, அவரால் மட்டும்தான் இந்த பப்ளிக் லிங்க்கை ஷேர் பண்ண முடியும். பாக்கி யாராலையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த செட்டிங் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு அட்மினாக இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த பப்ளிக் லிங்க்கை க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்க முடியும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக குரூப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அக்கௌண்ட்டோட நேம் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதோட முக்கியமான பகுதிக்கு நம்ம போயிட்டோம். நீங்கள் எந்த குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அதோட மொத்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதில் மியூட் நோட்டிஃபிகேஷன், கஸ்டம் நோட்டிஃபிகேஷன், மீடியா விசிபிலிட்டி, குரூப் செட்டிங்ஸ், டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ், என்கிரிப்ஷன், நீங்கள் நபர்களை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைட் வயா லிங்க். ஸோ இந்த பகுதி உங்களுக்கு உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஒரு அட்மினாக இருந்தால் மட்டுமே. இப்போ என்ன பண்ணுறேன், அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நான் டேப் பண்ணிட்டேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சென்ட் லிங்க் வயா வாட்ஸ்அப். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைய கான்டாக்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த லிங்கை, பப்ளிக் லிங்கை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ சோஷியல் மீடியாலேயோ எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள உங்களுடைய வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஷேர் லிங்க் நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியூஆர் கோடையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் கியூஆர் கோடை நான் டேப் பண்ணுறேன், பாருங்க இந்த மாதிரி வரும். ஸோ பக்கத்தில் அந்த நபர் இருந்தாருன்னா அவருடைய ஃபோனோட கேமராவை பயன்படுத்தி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இமிடியேட்லி குரூப் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிறது டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது. அந்த 3 டாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் அதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் NFC டேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்களுடைய ஃபோனில் NFC எனேபிளாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரோட மொபைலையும் NFC எனேபிளாக இருக்கணும். இந்த மாதிரி 2 டிவைஸில் எனேபிளாக இருந்துச்சுன்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி அது மூலியமாக கூட நீங்கள் அந்த நபரை உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு வசதியும் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு பப்ளிக் லிங்காக ஷேர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நீங்கள் ரீசெட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த லிங்க் உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஒருவேளை அவர் தவறுதலாக இல்லை, அவர் ஏதாவது மிஸ் பண்ணி வேறு யாருக்கு கைக்கும் போயிடுச்சுன்னா அதை தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரீசெட் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான்.
ஒரு புது பப்ளிக் லிங்க் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டை மிகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களை நிறைய பேரை இந்த வழிகளில் நீங்கள் உங்களுடைய குரூப் அக்கௌண்ட்டில் இணைச்சிக்கலாம். செம அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் இந்த பப்ளிக் லிங்கை எப்படிலாம் ஷேர் பண்ணலாம், எந்தெந்த வழிகளெலாம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது பலன் அடையட்டும். அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.